பொன்மானி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. தமிழ்குடி என்று தோன்றியதோ அன்றிலிருந்தே காதலும் தோன்றியது என்பர். மனிதனை மனிதனாக வாழ வைப்பது காதல். காதல் ஓர் அற்புதமான உணர்வு. காதல் இல்லாது மனித வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் காதல் ஒளிந்திருக்கும். காதல் உடல் சார்ந்தது அல்ல, உயிர் சார்ந்தது. காதல் உயிருள்ள வரை மட்டுமல்ல, உயிர் பிரிந்த பின்பும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். உண்மையான காதல் உடலில் ஒவ்வொரு அணுவிலும், டிஎன்ஏவிலும் ஆர்என்ஏவிலும் புகுந்து விடுவதால் தான் காதலும் கடவுளும் ஒன்று என்கின்றனர். அதனால் தானோ என்னவோ காதல் ஆக்களையும் அழித்தலையும் செய்கிறது. உண்மையான காதல் கொண்டவர் உயிரையும் அது குடித்து விடுகிறது. இப்படித்தான் உண்மையான காதலால் ஒரு உயிர் பிரிந்திருக்கிறது. அந்த உயிருக்காக நீதி கேட்டு அலைகிறது ஒரு குடும்பம். போக்குவரத்து நெரிசலும் மக்கள் ஆரவாரமும் நிறைந்தது சென்னை பூக்கடை பகுதி. அப்பகுதியில் உள்ளது கோவிந்த நாயக்கன் தெரு. அங்கு படிப்பில் படுசுட்டியாகவும் கல்லூரி வாழ்வில் இளமைக்கே உரிய துள்ளலோடும் நல்ல பெற்றோருக்கு உதவி புரிவதில் சிறந்த மகனாகவும் திகழ்ந்தவர் மங்கிலால் என்பவரது மகன் நேகல் ஜெயின். நேகல் ஜெயின் அனிதா என்ற ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்டிருந்தார். இருவரும் ஒரு வருடத்திற்கும் மேலாக உயிருக்கு உயிராக நேரில் சந்தித்தும் கைபேசி, வாட்ஸ்அப் மூலமாகவும் தங்களின் காதலை வளர்த்து வந்தனர். இந்த காதல் நெருக்கம் இருவரையும் உயிரோடும் உணர்வோடும் உடலோடும் ஒன்றுபடுத்தியது. அந்த நெருக்கத்தை அனிதாவும் நேகலும் செல்போன், வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலம் பரிமாறி மகிழ்ந்து வந்திருக்கின்றனர். அனிதா தன்னை பல கோணங்களில் படம் பிடித்து நேகலுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நேகல் ஜெயினுக்கு இது முதல் காதல், தலைக்காதல். அனிதாவை உயிருக்கு உயிராக நேசித்திருக்கிறார். அனிதா இல்லையில் தனக்கு வாழ்வே இல்லை எனும் நிலையில் இருந்த நேகலுக்கு வாட்ஸ்அப் மூலம் அதிர்ச்சிகள் காத்திருந்தது. அனிதா தனக்கு மட்டுமே உரியவள் என்று கணா கண்டு கொண்டிருந்த நேகலுக்கு அனிதாவின் முந்தைய 2 காதலர்களின் தொடர்பு அதிர்ச்சி அளித்தது. நேகலுக்கு பிறகும் அனிதாவின் மற்றொரு நட்பு அந்த வேதனையை இரட்டிப்பாக்கியது. நேகல் நிம்மதி இழந்தார். இது பற்றி நேகல் அனிதாவிடம் கேட்டபோது அனிதா, ஆம், அவர்கள் என்னை பள்ளி நாட்களிலிருந்து காதலித்து ஏமாற்றிவிட்டனர், பிறகுதான் நீ என்றதோடு காதல் என்ற வார்த்தையை கொச்சையாக்கும்படியான அனிதாவின் பேச்சுகள் நேகலை வாட்டி வதைத்ததாக கூறப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே தெரு, ஒரே சமூகமாக இருந்தும் என்னை இப்படி ஏமாற்றிவிட்டாயே என்று கூறி அழுதிருக்கிறார் நேகல். இதில் இருவரும் வருத்தப்படும்படியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அனிதாவின் பெற்றோர் தங்களது ஆட்கள் மூலம் நேகலை மிரட்டியுள்ளனர். அனிதா நேகலோடு பகிர்ந்து கொண்ட படங்களை ஒப்படைக்கும்படி நேகலின் வீட்டிற்கு வந்து அடியாட்கள் மிரட்டிய போதுதான் நேகல் தனது பெற்றோரிடம் தனது காதலையும் அது தோல்வியில் முடிந்ததையும் கூறியுள்ளார். நேகலின் தந்தை அனிதாவின் தந்தையிடம் வாருங்கள், நாம் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணலாம் என்று அழைத்தும் அனிதாவின் தந்தை வராமல் வேறு ஒருவரை பேசுவதற்கு அனுப்பியதால் பெண்ணின் படங்கள் தவறாக பயன்படுத்தப்படும் என்பதால் நேகலின் தந்தை மீண்டும் மீண்டும் அழைத்தும் அனிதாவின் தந்தை சமாதானத்திற்கு வர மறுத்ததாக கூறப்படுகிறது. மிரட்டல் தொடர்ந்ததால் நேகலின் தந்தை இது பற்றி பூக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பெண்ணின் குடும்பம் என்பதால் இந்த புகார் பெரிய அளவில் விசாரிக்கப்படவில்லை. இந்நிலையில் நேகலின் குடும்பத்தார் தங்களது சொந்த ஊரான ராஜஸ்தான் மாநிலத்திற்கு குடும்பத்தோடு புறப்பட்ட போது நேகலுக்கு பணி இருந்ததால் அவர் செல்லவில்லை. 16/5/2013 அன்று யானை கவுனி காவல் நிலையத்தில் அனிதாவின் தந்தை தனது மகளை 5 லட்சம் பணம் கேட்டு நேகல் மிரட்டுவதாக அளித்த புகாரின் பேரில் C2 காவல் நிலையத்திலிருந்து 2 காவலர்கள் புதிய பாஸ்போர்ட்டுக்கான விசாரணை என்று கூறி நேகலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அனிதாவின் தந்தை புகார் பற்றி விசாரித்துள்ளனர். C2 காவல் நிலையத்திற்கு நாம் சென்று இந்த வழக்கு பற்றி விசாரித்த போது நேகல் ரொம்ப பாவங்க, எங்களது விசாரணையில் அந்த பெண் அந்த பையனை ஏமாற்றியது எங்களுக்கு தெரிய வந்தபோது நாங்கள் அந்த நேகலை சமாதானம் செய்து அவர்கள் படங்கள் இருந்த அவனது செல்போனை மட்டும் பறிமுதல் செய்தோம். பிறகு அந்த பெண்ணுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தோம். மறுநாள் விசாரணைக்காக வரச் சொல்லியிருந்தோம். அதற்குள் அந்த துயர சம்பவம் நடைபெற்றதாக கூறுகின்றனர். நேகலின் வீட்டிற்கு நாம் சென்றபோது அவரின் தாயார் மார்வாடி மொழியில் பேசி நம்மையும் கலங்கச் செய்தார். உணர்வுகளையும் வழிகளையும் புரிந்து கொள்ள மொழி ஒரு தடை அல்ல. இன்னும் சோகம் நிரம்பி வழிகிறது அவர்கள் வீட்டில். தந்தை, தாய், சகோதரி, சகோதரர் என ஒவ்வொருவரின் வழியையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றனர். இன்னொரு நேகல் உருவாகிவிடக்கூடாது என்று.
22ஆந்தேதி நான் வீட்டுக்கு பிஸ்னஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நான் என்ட்ரன்ஸ் ஆகும்போது பையன் வந்து நம்ம பையன் நேல் வந்து ஒருத்தர்கிட்ட ரப்பன் டப்பான்னு பேசியிருந்தார். அப்படி ரப்பன் டப்பான்னு பேசும்போது நான் கேட்டேன், என்ன தம்பி ஏன் இப்படி பேசின்னு இருக்கிறேன்? இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஏன் அப்படி பேசின்னு இருக்கிறேன்னாக்கா அவர் சொல்கிறேன், ஒருத்தர் எனக்கு அப்பப்போ கால் பண்ணிவிட்டு மட்டின்னு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், மட்டின்னு இருக்கிறது என்ன காரணம்னா அப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து ஒரு பொண்ணு சொல்லுங்கியோட லவ் பண்ணியிருக்கிறேன். 1 வருஷமாக நான் லவ் பண்ணின்னு இருக்கிறேன். 1 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது வந்து 4 மாதமாக எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து ஒருத்தருக்கு கூட வாட்ஸ்அப்பில் போகும்போது பார்த்தேன், அவர் வந்து ஒருத்தர்கிட்ட செட்டிங் பண்ணியிருக்கிறாரு. ஒன்றுகிட்ட செட்டிங் பண்ணும்போது நான் கேட்டேன், இது என்னம்மானாக்கா இது வந்து எனக்கு சிம்பிள். அப்படி சிம்பிள்னால் அவர் சொல்கிறார், நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது கூட ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன், அது நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பையன்கிட்ட லவ் பண்ணேன், அவர் கூட எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டார். இப்போ நீ வந்து உங்ககிட்ட நான் வந்து லவ் பண்ணின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு இது ஆச்சு. இப்போ நான் வந்து 5வது கிட்ட வந்து செட்டிங் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இது சிம்பிள் அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து நம்ம 2 பேருக்குள்ளே டக்கராக ஆரம்பமாகி போச்சு. டக்கராக ஆகினதுனால தான் ஒருத்தர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு மட்டுறாங்க, இவங்ககிட்ட இருக்கிறத வந்து ஃபோட்டோஸு, அதுக்குள்ளே அவர் அந்த ஃபோட்டோஸு மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருக்கேன், அது திருப்பி வேணும் எனக்கு, அந்த கோசம் மாட்டின்னு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், மட்டன்னு அவர்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய வேலையே கிடையாது, நீ அவருங்க ஃபோன் பண்ணும்போது ஃபோன் கட் பண்ணிக்கோ. அவர் சொல்கிற வந்து ஃபோன் கட் பண்ண முடியாது, ஏன்னாக்கா அவங்க வந்து மாற்றி நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் வந்து கட் பண்ண முடியாது. நான் சொன்னேன், ஃபோன் கட் முடியாதுன்னு மாற்றி நம்பர்லேருந்து பேசும்போது அவங்க உங்களுக்கு பேசும்போது அவர் தெரிஞ்சது அவங்க தான் இருக்காங்க, கட் பண்ணிக்கலாம்ல. இப்போ நம்ம பேச சொல்கிறாரு, அவருக்கு கட் பண்ணிங்கன்னா பிரயோஜனம், அவங்ககிட்ட பயந்துட்டு எவ்வளோ நாள் இருக்க முடியும்? இன்றைக்கி அவ்வளோ நாள் பண்ணிட்டு தானே ஆகணும் அவருக்கு. ஸோ நான் வந்து அட்டென்ட் பண்ணின்னு இருக்கிறேன். நான் சொன்னேன், அப்போ நீங்கள் அட்டென்ட் பண்ணின்னு இருக்கிறேன்னா அவர் அப்பா கிட்ட பேசலாம் இல்லை? அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அவர் அப்பா கிட்ட பேசிட்டேன். இப்போ நீ சின்ன பையன் அப்பா கிட்ட இருந்தாங்க பேசினேன்னா அவர் வந்து எனக்கு அவர் ஃபோனில் பேசியிருக்கிறார், அப்பா கூட பேசியிருக்கிறாரு, அந்த ரெக்கார்டு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சார். அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவர் அப்பா கிட்ட சொல்கிறாரு, அங்கிள் வந்து எனக்கு யாரோ ஃபோன் பண்ணி வந்து என்னோட இன்கொயரி கேட்குறாரு. ஸோ அது வந்து நல்லா இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் தான் வந்து அவர்கிட்ட சொல்லி இன்கொயரி பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்தவனுக்கு ஏன் நீங்கள் இன்கொயரி பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் வந்து டேரெக்டாக வாங்க, இல்லை நான் டேரெக்டாக வரேன், அப்பாவுக்கு எடுத்தும் வரேன், பேசி இது பண்ணிக்கலாம். அடுத்தவன் இதுக்கு இன்வால்வ் பண்ணுறீங்க? இல்லை நான் வந்து யார்கிட்ட பேசுகிறதில்ல, நீங்கள் வந்து அவர் சொல்கிறாரு, அவருக்கு நீங்கள் பதில் கொடுத்துட்டு அவர் இருக்கிறத எல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு, அப்போ அவர் சொல்கிறாரு, பொண்ணோட அப்பா நீங்கள், அவன் ஏன் அடுத்தவனுக்கு நீங்கள் அனுப்புறீங்க? இல்லை நான் யார்கிட்ட பேசுகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து அவங்க கேட்கும்போது நீ அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு, அப்போ அவங்க யாருனாக்க அது கூட அவர் சொல்லலை. அந்த ஸ்பாட்டில் வரும்போது நம்ம ஒரு இடம் பிஸ் பண்ணோம், அந்த ஸ்பாட்டில் வரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு யாருன்னா பெட்ஷீட்டில் மாட்டியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் கட் பார்த்துட்டோம், இப்போ இது மேலே நான் உங்களுக்கு விட்டுறது மாதிரி கிடையாது, வீரோட இருப்பேன் நாக்க ஒன்றுமே யூஸ் இல்லாத இருக்கும் அப்படி சொல்லி மிரட்டியிருந்தாங்க. அப்புறம் மிரட்டிட்டு அவங்க வந்து வெளியே வெயிட் பண்ணியிருந்தாங்க. போலீஸ்காரங்க வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவருக்கு உள்ளே 12 மணி வரைக்கும் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. உள்ளார வச்சுக்கிட்டு அனுப்பவே இல்லை. ஏன்னாக்கா நீங்கள் வெளியே போயிட்டாங்கன்னா இவங்க ரெபடிஸ் வந்து நம்ப முடியாது, ஏன்னா ஒன்றும் பண்ணலாம். ஸோ 12 மணி வரைக்கும் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாம் போனால் அப்புறம் அவருக்கு வீட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. இது போல் அவர் மைண்டில் வந்து அப்செட் ஆகி போச்சு. சரி இவங்க ரெபடிஸ் வந்திருக்காங்க, இது மேலே நம்மளால் தப்பிக்க முடியாது. ஸோ அந்த இது வச்சு அவன் வந்து சூசைட் பண்ணியிருக்கான். We want justice for the inquiry done by the CBI. We have lost our child, but we don't want the other parents also suffer this. So we need full detailed investigation through CBI and punish all the entire victim people, those who are involved in the plan to murder my child.